ஏமா அப்ப நீ அந்த சீட்டுக்காரன் என்னதான் சொன்னான்? அத்தை அவர் ஒரே முடிவா சொல்லிட்டாரு அத்தை. இந்த மாசம் இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா அர்ஜென்ட் செலவு இருக்குதாம்மா, பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களாம். அதனால காசு தர முடியாது, நீங்க அடுத்த மாசம் வர சீட்டுல நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஷோ, அந்த காசு கிடைச்சா இந்த வீட்டுல அந்த ஓட்டை மாத்தி விட்டுருந்துருக்கலாம். இப்படி ஆகி போச்சேம்மா. அப்புறம் என்னத்த பண்றது, நம்ம நேரம்படி தானே எல்லாமே நடக்கும். உமா இந்தாம்மா டீ. அதுக்குள்ளேயும் போட்டிங்களா? ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன், நீங்க வந்தவனே ஊத்தி கொடுப்போன்ட்டு சூடு பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்தா அத்தாச்சி, இந்தாங்க அத்தாச்சி. மகாவுக்கு கொடுத்தியா? இல்ல தாச்சி, பழம் வெட்டி வச்சிருக்கேன், அதனால மகாவுக்கு பழத்தை கொடுத்துக்கலாம். எதுக்கு இந்த சூட்டுக்கு அதுக்கும் இந்த டீ தண்ணியை குடிச்சா அவ்வளவுதான். சரி சரி. மா சந்தோஷம் வந்துட்டான், அவனுக்கு டீ எடுத்துட்டு வாங்கம்மா. அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் குடிடா. இல்லக்கா அடிக்கிற வெயிலுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வரவழியில தான் கம்மங்கூழ் குடிச்சிட்டு வந்தேன். வீட்லயே கம்மங்கூழ் இருக்குது, அதை குடிக்க வலிக்குது, அங்க போய் குடிச்சியாடியே? இல்லக்கா ஓனர் வாங்கி கொடுத்தாரு, நான் எங்க குடிச்சேன். சரி சரி சரி. மகா எங்க? இந்தா உள்ள புக்கு படிச்சிட்டு இருந்தாடா. இந்தாப்பா, இது அப்படியே நான் மகாவுக்கு தான் எடுத்துட்டு போனேன். நீயே போறல, ரூமுக்கு போகும்போது இந்த மகாட்ட கொடுத்துரு. சரிம்மா. அத்தாச்சி, புளி குழம்பு வச்சிருக்கேன், வேற ஏதாவது செய்யணுமா? போதும் விடு அத்தாச்சி, வெயிலுக்கு சோறே சாப்பிட முடியல. அதுவே இருக்கட்டும் விடு, சும்மா இதுக்கு அடுப்படியிலே கடந்துகிட்டு இருக்கிற, கொஞ்சம் கிட்ட வந்து காத்தோட்டமா உட்காரு. இதுல என்ன அத்தாச்சி இருக்கு? மகா மாமா எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன அவ்வளவு சீக்கிரமா வேலை முடிஞ்சுதா? ஆமா மகா, வெயிலுக்கு அதுக்கும் ஒண்ணுத்தையுமே தொடவே முடியல தெரியுமா? அந்த ஸ்பேனர் எல்லாம் கூட பிடிக்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு சீக்கிரமா விட்டுட்டாங்க அந்த அண்ணா. சரி சரி. என்ன புக் படிக்கிற? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்களே, அதனாலதான் புக் படிச்சிட்டு இருந்தேன். சரி சரி, நான் தான் படிக்கல, நீயாவது நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். நம்ம குழந்தையும் நல்ல பெரிய ஆளா வரும். அதெல்லாம் வரும் வரும். அம்மா பழம் வெட்டி கொடுத்து விட்டாங்க, இந்தா சாப்பிடு. ஐயோ, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க, மறுபடியுமா? அதெல்லாம் முடியாது, சாப்பிடு, நான் எடுத்து தரேன், சாப்பிடணும். இது என்ன பழம்? என்ன பழமே தெரியல. அதுவா, கிவி ஃப்ரூட் மாமா. கிவியா? அப்படின்னா அதுவும் ஒரு வகை பழம் தான். நான் இதெல்லாம் வாங்கிட்டு வரலையே, மாமாவும் வாங்கிட்டு வரல. இது எப்படி வந்துச்சு? அது வந்து மாமா. அதான் எப்படி வந்துச்சு? இல்ல மாமா, நான் சொன்னா எதுவும் தப்பா நினைச்சுக்குவீங்களா? தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, எப்படி வந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா, அது நானும் அண்ணியும் சீட்டு காசு நமக்கு விழுந்துருச்சா என்னன்னு குழுக்களுக்கு கேட்க போயிருந்தோம்ல. ஓ, அப்ப வரும்போது வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல மாமா, நாங்க வாங்கல, வழியில கதிர் தான் என்ன பார்த்துட்டு இத வாங்கி கொடுத்தாங்க. கதிரா? எப்ப வந்தாங்க? இல்ல வரல, இல்ல அங்க பார்த்துட்டு தான் ரோட்ல பழம் வாங்கி கொடுத்தாங்க. நான் வேணும்னு தான் சொன்னேன், நீங்க எதுவும் நினைச்சுக்குவீங்கன்னு. ஆனா அவங்க தான் கேட்கவே இல்லை, வாங்கிக்கோன்னாங்க. அதான். நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா மாமா? இதுல என்ன இருக்கு தப்பு? இல்ல, என்னதான் இருந்தாலும் அவங்க என்னை ஒரு காலத்துல விரும்பினவங்க, அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்காம கூட வாங்கிட்டு வந்துட்டேன். அதான். இதுக்குதான் இவ்வளவு பில்டப் பண்ணியா? இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல, அந்த பழத்தை நான் வாங்கிட்டு வந்தோன்னு நீங்க என்ன சந்தேகப்படுவீங்களோன்னு நினைச்சேன். லூசு மகா, நான் எதுக்கு உன்னை சந்தேகப்படணும்? இதுல என்ன இருக்கு? பழம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்த, இதுல தப்புன்னு எதுவுமே இல்லையே. இல்ல, இங்க பாரு மகா, என்னதான் நமக்கு இப்ப கல்யாணம் ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் மேல நம்ம விருப்பப்பட்டிருப்போம். அது நம்ம காலம் முழுக்க மனசுல அழியாம தான் இருக்கும். நினைச்சவங்க வாழ்க்கையில கிடைக்குதுன்றது அதிகமாலாம் இல்ல, அவங்கவுங்களுக்கு கடவுளா பார்த்து கொடுக்கறது தான். அப்படி இருக்கும்போது அதையே நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை அப்படியே விட்டுல. இப்ப நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது? சரியா? அதெல்லாம் விடு. ஆனா நான் பயந்துட்டேன் மாமா, நீங்க என்னை ரொம்ப சந்தேகப்பட்டுருவீங்களோன்னு. சந்தேகப்பட்டு என்ன ஆக போகுது? ஏதாவது மாற போதா? நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். இனி அதை பத்தி எல்லாம் யோசிச்சு என்ன ஆக போகுது? சரியா? அதுவும் இல்லாம எனக்காக உனக்காக அவரோட வேலையை விட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் அவரோட வண்டியை கொடுத்ததா இருக்கட்டும், நீ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் விட்டு கொடுக்குறாங்க. அப்படியேப்பட்டவங்கள அந்த அன்பு புனிதமானதை தவிர அதுல சந்தேகப்படுற அளவுக்கு கொச்சையானது எதுவுமே கிடையாது. அப்படி பாக்குற கண்ணோட்டத்திலயும் நான் கிடையாது. சரி, என் மாமா இவ்வளோ தெளிவா பேசுறாரே, எனக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில யாரோ இருந்திருப்பாங்களோ, அதை கேட்டு நான் சந்தேகப்படுவேன் தான் என்ன இவ்வளோ பில்டப் பண்ணி மறைக்கிறீங்களோ? அடி பாவி மகா, நான் என்னத்தை பத்தி பேசுறேன், நீ என்னத்தை பத்தி சொல்ற? அந்த மனையில எதுவும் இல்ல மகா. இல்லையே, ஏதோ இருக்குதுன்னு என் மனசு சொல்லுதே. ஆத்தாடி ஆத்தா, இத நான் நினைச்சு கூட பாக்கல. ஆளை விட்டு சாமி, நீ பழத்தை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம போனாலும் சரி. மாமா மாமா நில்லுங்க. ஐயோ, என்ன வேகத்துல ஓடுறாரு. சொல்லுங்க, நிரஞ்சனோட அப்பா தான் பேசுறாங்க சார். நாங்க கேவிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க.
சார் நம்ம காலேஜ்ல இன்ஜினியரிங் ஃபீஸ்லாம் கம்மியா இருக்கு சார். உங்க பையனை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 50% ஆஃபர் சார். ஏங்க இப்பெல்லாம் காலேஜ் சேர்க்கறதா இல்லங்க, கொஞ்ச நேரம் கம்முனு போன வைங்க சார். 550க்கு மேல மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் தரோம் சார். ஏங்க இன்னும் அவங்களுக்கு ரிசல்ட்டே வரலங்க. இல்ல சார், ரிசல்ட் வந்தாலும் நம்ம காலேஜ்ல சேருங்க சார், நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் தரோம். 550க்கு மேல எடுக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்லாம் இருக்கு சார். நம்ம காலேஜ்ல வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூல இருந்து நிறைய கல்ச்சரல் ப்ரோக்ராம்ல இருந்து எல்லாமே இருக்கு சார். உங்க பையன் படிச்சு முடிச்சோடனே வேலையோட வெளியே வரலாம் சார். ஆமா, வாயக்கு என்னவீங்க சார், அப்படி ரிசல்ட்டே வந்தாலும் நான் சேர்க்கறதா இல்லங்க. முதல்ல போனை வைங்க. ஹலோ சார், சொல்றது கேளுங்க சார். ஐயா போனை வைங்கண்ணா, வைங்களே. சப்பா இவங்க வேறயா, சும்மா அங்க சேருங்க இங்க சேருங்க இவங்க சேருங்க அப்படின்னு. யாரு போன்ல? இப்ப யாரா இருந்தா என்ன பண்ண போற? இல்ல நிரஞ்சன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். அவங்க காலேஜ்ல வந்து நிரஞ்சன சேர்க்கறதா இன்ஜினியரிங் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படி இப்படின்றாங்க, அதனால. ஆமால, இப்ப அவனை காலேஜ் சேர்க்கணும்ல, என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா அங்கேயே சேர்த்திருக்கலாம்ல. அவனை காலேஜுக்குள்ள சேர்க்கல, என் கூட வந்து இந்த தொழில கத்துக்கிட்டோம், தொழில பாக்கட்டும். சும்மா எதுக்கு காலேஜுக்கு காசை கொட்டிக்கிட்டு? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அவனை எதுக்கு காலேஜ்ல சேர்க்க மாட்டேன்றீங்க? யார் என்ன காசை கொட்டியா வச்சுட்டு இருக்க? எப்படியா இருந்தாலும் படிச்ச வச்சாலும் அது செலவு. அந்த காசை சேர்த்து வச்சுட்டு என் தொழில கத்துக்கிட்டானா பிற்காலத்துல அவனுக்கு உதவியா இருக்கும். படிச்சு மட்டும் என்னத்தை போய் பண்ண போறான்? இங்க பாருங்க, அவனை ஒழுங்கா படிக்க வச்சிருங்க சொல்லிவிட்டேன், இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இங்க பாரு, என்கிட்ட எல்லாம் காசு இல்ல. வேணும்னா நீ வேணா காசு வச்சிருந்தீங்கன்னா கொட்டி கொடுத்து படிக்க வை, சரியா? ஏன் நான் சொல்றபடி வந்து என் தொழில கத்துக்கிட்டானா அவனுக்கு நல்லது. இல்லையா என்னமோ பண்ணட்டும், அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஆமா, நீங்க செய்யறதெல்லாம் ஒரு தொழில். அடுத்தவங்க கிட்ட கை மாத்தி விட்டுட்டு காசை கொள்ளையடிக்கிறது. ஆமா, நாங்க கொள்ளையடிச்சு வீடு முழுக்க அப்படியே நிரப்பி வச்சிருக்கோம். அவன் அங்க அங்க அலைஞ்சு திரிஞ்சு ஆபீஸ்க்கு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு பாக்குறவனுக்கு தான் தெரியும் அது வலிய வேதனை என்னன்னு. அப்படி கஷ்டப்பட்டு இந்த இதை நான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு என்ன வலிக்குது? இங்க பாருங்க, நீங்க உங்க தொழில் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, என் பையனை படிக்க வச்சாகணும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நீ காசு தான் கட்டி படிக்க வை, என் கையில காசு இல்ல. உங்க கஜத்தனத்தை எதுல எல்லாம் காட்டணுன்ற ஒரு இதே இல்லாம போயிருச்சு. ஒழுங்கு அவனை படிக்க வச்சுங்க சொல்லிட்டேன். ஏற்கனவே அவன் பிள்ளைய படிக்க வச்சேன், அதை எங்க படிச்சுட்டா அதை எதுன்னு பண்ணிச்சு இப்ப கட்டி வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி தான் என் தொழில கத்துக்கிட்டா பிற்காலத்துல அவனுக்கு உதவியா இருக்கும். காலேஜுக்கு கட்டுற காசு அவனுக்கு பேங்க்ல போட்டு வச்சா ஒரு உதவியா இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். சும்மா வளவலன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காத. இங்க பாடா நினைச்சேன், உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டுலாம் இருக்காத. நம்ம ஊர்லயே பாரு எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம கிடக்குறானுங்க. அந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு வேண்டாம், சரியா? நான் இருக்கும்போதே நம்ம தொழில கத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, பிற்காலத்துல நீ உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கலாம், சரியா? இங்கிட்ட அங்கிட்டு கையை காட்டி விட்டு சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு படிக்கிறதுக்கு காசு செலவு பண்ணிட்டு இருக்க வேணாம், சரியா? உங்க அம்மா கூறுகட்டத்தனமா பேசுவா, அப்பன்னு சொல்றது அது வந்து தேவ வாக்கு மாதிரி கேட்டுக்க, அவ்வளவுதான். இந்த புத்தகத்துல எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு நாளையில இருந்து அப்பா கூட வந்து வேலையை கத்துக்க. எதுக்குதான் இப்படி கஞ்சத்தனை பாட்டு பாடுறாடே தெரியலையே இந்த மனுஷன். ஏன் நினைஞ்சா அழாத சாமி, அந்த மனுஷன் ஒரு கூறு கட்டவன். அவன் ஏதோ பேசிட்டு போறான். அம்மா, நான் எப்படியாவது உன்னை படிக்க வைக்கிறேன், சரியா? நான் ஏதோ பார்த்து பண்றையா, நீ அழாத. வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, இருந்து இந்த சோபா இருக்கிற லட்சணத்தை பாரு. இதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. தட்டுனா அம்பட்டு தூசி. சமந்தி, அடடே வாங்க சமந்தி, வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்? ஐயோ சமந்தி, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? சிரமம்லாம் ஒண்ணும் இல்லைங்க சமந்தி, என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே கிடைக்கும். வெயிலுக்கு எதமா தாகத்துக்கு ஏதாவது கொடுங்க. அப்படிங்களா, சரி இருங்க. ஜானகி, ஜானகி, இந்த வாருங்க. வரசாவா? ஆத்தாடி ஆத்தா, இந்த குடும்பமா? இந்த குடும்பம் முன்னாடி ரொம்ப அசிங்கமா தலையில வேற கட்ட போட்டுட்டு உட்காந்துருக்குமே, இவளுக்கு அசிங்கப்படுத்திடுவாளுகளு. சமந்தி, என்னங்க ஆச்சு? மண்டை ஏதோ 7 மலை கணக்க வீங்கி போய் கிடக்குது. என்ன கட்டு கட்டி இருக்கீங்களா, இல்ல இது என்ன கன்றாவினே தெரியலையே. யாரு வந்தா கூப்பிட மாட்டியா, அப்படியே நின்னுகிட்டு இருப்பியா? வாங்க வாங்க. மண்டைக்கு என்னங்க ஆச்சு? முகத்துக்கு என்ன ஆச்சு? அது என்னென்னமோ ஆயி போச்சுங்க. யாரு வந்தவங்களுக்கு நல்லா சில்லுன்னு கோல்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. கோல்டு காப்பியா? இந்த போட்டு எடுத்துட்டு வாருங்க. என்ன சமந்தி, என்ன ஆச்சு அவங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இல்ல கட்டு கட்டி இருக்காங்களே, அதான். அது எங்கிட்டாவது போய் விழுந்து வாரிட்டு வந்தா அது அப்படித்தான் இருக்கும். ஏன்னா வீடு கடங்காதவங்க ரோட்டுக்கு போனா ரோட்ல உள்ளவங்களுக்கு அடங்கி தானே ஆகணும், அதனால. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல நம்ம வீடு பால் காய்ச்ச போறோம், அதுக்கு இந்த டெக்கரேஷனுக்கு ஆள் வர சொல்லணும். அதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருந்தா சொல்லுங்க. சரிங்க சமந்தி, அதெல்லாம் அசத்தி போடலாங்க, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அப்புறம் இந்த பூவுக்கெல்லாம் சொல்லணும் சமந்தி, கொஞ்சம் விலை கம்மியா இருந்தா பரவாயில்ல.
இந்த வெயில் காலத்துல பூ விலையில ஏறிதாங்க கிடக்கும் சம்மந்தி. சரி நான் எப்படின்னு பார்த்து உங்ககிட்ட சொல்றேங்க. இவ்வளவு நேரமா பண்ணிக்கிட்டு இருக்க, வந்தவங்க எம்பிட்டு நேரம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாரங்க. என்ன சம்மந்தி சம்மந்தி உங்க பேச்சுக்கு பம்பரமா சுத்தி வேலை செய்யறாங்க. இனிமே எல்லாம் அப்படிதாங்க சம்மந்தி. காப்பியை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிற, கொண்டு போய் கொடு. அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க கைக்கு போயிருமா. இந்த போறேங்க. வாங்கிக்கோங்க சம்மந்தி, குடிங்க. சம்மந்தி கோல்டு காஃபி நல்லா இருக்கான்னு குடிச்சு பார்த்து சொல்லுங்க. ஏதாவது சரியில்லைன்னா கூட அப்படியே கொடுத்துருங்க. வேற எதை போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ அப்படிலாம் இல்ல சம்மந்தி, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. வேலை செய்யறதுக்கு தானே வீட்டுல பொண்ணுங்க. அதெல்லாம் ஜானகி எல்லா வேலையும் செய்வா. ஊர் உலகத்தையே வாயில போட்டு வள வைக்கிறவ வீட்டுல வள வைக்க மாட்டாளா? எதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க சரிங்களா? காப்பியை குடிங்க. நம்ம வீட்லயே இன்னைக்கு விருந்து சாப்பாடு ஆக்குறோம். நம்ம ஜானகி எல்லாத்தையும் செஞ்சிருவா. அட பாவி மனுஷா, விருந்து சாப்பாடு ஆக்குற நிலைமையிலயாடா நான் இருக்கிறேன். ஏதோ இந்த வீட்டுல 5-6 பேத்துக்கு ஆக்குன்னு பார்த்தா இப்ப ஊருக்கே ஆக்கி போட சொல்லுவான் போல இருக்கே. ஏய் வாயில கொழுக்கட்டையா வச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு, வந்து எல்லாத்தையும் சாப்பிட சொல்லி. ஆமாங்க சம்மந்தி, எல்லாரும் வாங்க, குடும்பத்தோட வாங்க. நான் தலவாழை இலை போட்டு எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறேன். நீ மருந்து வைக்காத வரைக்கும் சந்தோஷம். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், போய் மத்த வேலையை பாரு. ஐயோ இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு வைக்குவேன் ஆப்பு அப்ப இருக்குது. சமந்தி நீங்க மட்டும் இல்ல, சின்ன பொண்ணு மாறன் அப்புறம் குப்பம்மா எல்லாரும் வாங்க. எதிர்த்த வீட்டுல பத்திரக்காளியா அவங்க வீட்லயும் சொல்லிருங்க. அந்த சம்பந்தி எல்லாருக்கும் நம்ம வீட்டுலதான் இன்னைக்கு விருந்து பாத்துக்கோங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? போற போக்க பார்த்தா இந்த ஊர்ல உள்ள எல்லாத்தையும் வர சொல்லி என்ன ஆக்கி கொட்ட சொல்லுவோம் போல இருக்கு. ஐயோ வெளியே போனா நாய்க்கடி பேய்க்கடி வாங்க வேண்டியதா இருக்கு. வீட்டுல இருந்தா ஊர் உலகத்துக்கே சமைச்சு போடுறதா இருக்கு. ஜானகி உன் நிலைமை இப்படி அடி ஆகணும். மசன்னு நின்னுகிட்டு இருக்காத போ. ஏன் சம்மந்தி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏன் சம்மந்தி காலம் முழுக்க கஷ்டப்படாம இருக்க முடியுங்களா சொல்லுங்க? கஷ்டப்பட்டா தான் நல்லா இருக்க முடியும். இத்தனை காலம் வரைக்கும் எப்படியோ போயிருச்சு. இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கணும்ல, அதனாலதாங்க சம்மந்தி. நீங்க சொல்றத பார்த்தா சாட்டை எடுத்து வெளு வெளுன்னு வெளுத்திருப்பீங்க போலயே. அந்த மாதிரி இல்ல சம்மந்தி, நமக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா அருவாதான். சரி அந்த கூலிங் குறைஞ்சிரும், குடிங்க. அம்மா கேக்குதாமா? ஹலோ கதிர்கிட்ட இப்போதைக்கு ராசு வீட்டுல வந்து பேசுனதை சொல்லக்கூடாது. சொன்னா பையன் மனசு ரொம்ப நொந்து போயிடுவான். அம்மா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். லைன்ல இருக்கீங்களா இல்லையா? அந்த லைன்ல தான் இருக்கேன். என்னையா சாப்பிட்டியா? சாப்பிட்டமா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டையா? அம்மா அப்புறம் அந்த கட்டிடத்துக்கெல்லாம் வந்து தண்ணி விட சொல்லி நான் சொல்லியிருந்தேன். மேஸ்திரி ஆளுநர் கூட்டு தண்ணி விட்டுருக்காரு, என்னன்னு போய் பாத்துக்கோங்க சரிங்களா? சரியா, நல்லா போய் பாத்துக்கிறேன். சரிம்மா. ராசா இது வீட்டுக்கு வந்தானா? இல்லையா, வரல. சரிம்மா சரி, நீங்க சாப்பிட்டு பத்திரமா இருங்க. கதிர் அம்மா நான் உங்களுக்கு அப்புறமேட்டு கூப்பிடுறேன் சரிங்களா? நீங்க பாருங்க. சரியா. சொல்லுங்க சார். எமர்ஜென்சி கர்னல் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க. இந்த வந்துடுறேங்க. சீக்கிரம் வாங்க. பெரிய சம்மந்தி விருந்து வைக்கணும்னு சொன்னாங்க. என்னென்ன ஆக்கணும்னு சொல்லுங்க சம்மந்தி, நான் வந்து உதவி பண்றேன். எதுக்கு அந்த மனுஷன் நீ உதவி செய்ய வந்தேன்னு சொல்லி என்னை தூக்கி போட்டு மிதிச்சு எனக்கு உபத்திரம் ஆகிறதுக்கா? ஒண்ணு வேணாத்தா, நீ போ, நானே பாத்துக்கிறேன். ஒருத்தர் 2 பேத்துக்குன்னா பரவாயில்ல, நிறைய பேத்துக்கு சமைக்கணும்ல சம்மந்தி. நீங்க ஒரு ஆளா என்ன பண்ணுவீங்க? நான் என்னமோ பண்றேன், தயவு செஞ்சு நீ போ ஆத்தா. சரி வெங்காயம் தக்காளியாவது கொடுங்க, ஏதோ உரிச்சு அரிஞ்சு தரேன். எதுக்கு நீ அதை உரிப்ப, அந்த மனுஷன் எண்ணெயை உரிக்கிறதுக்கா? வேணாம், போயிடுங்க சமந்தி. நான் ஏதாவது செஞ்சு தரேன் சமந்தி. நீ எனக்கு செய்வன வேணா செய்வனு தெரியும், எனக்கு நீ நல்லது செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு போ ஆத்தா, போ. இந்நேரத்துக்கு முதல்ல இருந்த ஜானகியா இருந்தா இவளை இப்படி பரட்டி அப்படி பரட்டி மூளையில உட்கார வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மூளையில உட்கார வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. வெங்காயத்தை உரிப்போம், அதை உரிக்கிறதுக்குள்ள நான் போதும்னு ஆயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.